ஓகே, இப்போ இது வந்து ஜம்ப் சூட்டுக்கு மேல் பிளவுஸ் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பேக் சைடு, இது பேக்கோட பீஸ், இது வந்து ஃப்ரண்ட். இப்போ துணி வந்து கட் பண்ண மாதிரியே மடிச்சு வச்சிருக்கேன். இந்த 3 இன்ச் வந்து கொலருக்காக நம்ம ஷோல்டர்ல பேக் சைடுல ஜாயின் பண்ண வேண்டிய பீஸ். இது வந்து முன் பக்கத்தோட ஷோல்டர். இது அப்ப இதுதான் வந்து ஷோல்டர் இல்லையா. இது வந்து துணி பாத்தீங்கன்னா இந்த 3 இன்ச் எக்ஸ்ட்ராவா நம்ம விட்டுருக்கோம். இந்த துண்டு நம்ம பேக் சைடுல ஜாயிண்ட் ஆக போகுது. அப்ப இதுதான் நம்மளோட முன் பக்க ஷோல்டர். இதுதான் முன் பக்க ஷோல்டர். இது வந்து எக்ஸ்ட்ரா காலருக்காக விட்டுருக்கோம். அப்ப இது ஸ்ட்ரெயிட்டா இது இருக்கு பாருங்க. இதுல இருந்து நம்மளுக்கு 4 இன்ச் மார்க் பண்ணணும். இந்த அளவு பாத்தீங்கன்னா 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி பின் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். சரியா? இப்ப 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். இப்படி வச்சுட்டு கரெக்டா இந்த ஷோல்டர் அளவுல இருந்து இதை பாருங்க, இப்படி வருது பார்த்தீங்களா, இதுல இருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா வச்சு 4 இன்ச்சு மார்க் பண்ணணும். இப்படி 4 இன்ச்சு மார்க் பண்ணணும். ஷோல்டர்ல இருந்து தான் மார்க் பண்ணணும். இதுல 2 இன்ச்சு மார்க் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா 3 இன்ச்சு வந்து நம்ம துணி மடிச்சு வச்சிருக்கோம். 2 இன்ச்சு வந்து காலருக்காக நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஓகேவா? இதை ஓபன் பண்ணி இப்ப காட்டுறேன். ரைட்டா? இந்த 3 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம விட்டுருக்கோம் பேக்ல ஜாயின் பண்றதுக்கு. இந்த ஷோல்டர்ல இருந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணணும். இதுல இருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணணும். இந்த பிளவுஸ் கட் பண்ணி தைக்கிற வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். இதுல உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஸ் இருந்தா நீங்க பழைய வீடியோவும் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த சைடு இப்படி வச்சுட்டு 3 இன்ச்சு அளந்து நம்ம பின் பண்ணணும். அளந்து ஓகேவா? இப்ப இந்த ஷோல்டருக்கு பாருங்க, இதுல இருந்து ஸ்ட்ரைட்டா இப்படி போட்டு அப்பதான் ஐடியா கிடைக்கும். ஓகேவா? உங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா இந்த சென்டர் இருக்கு பாத்தீங்களா, இதுல இருந்து 3 இன்ச்சு இருக்கணும். ஓகேவா? 3 இன்ச்சை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிட்டு இந்த பக்கம் 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். இது ஒரு இப்ப இதை நம்ம V ஷேப்ல தைக்கணும். V ஷேப் இந்த கோட்டுக்கு நேர தைக்காம கோட்டுக்கு பக்கத்துல இருந்து தைக்கணும். கரெக்டா 2 இன்ச்சுக்கு நிப்பாட்டி ஊசி அப்படி தூக்கிட்டு டர்ன் பண்ணி இப்படி திருப்பிட்டு இந்த கோட்டுக்கு பக்கத்துல V ஷேப்பை ஃபினிஷ் பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடு இந்த நடுவுல இருக்கிற கோடு இல்ல, ஷோல்டர்ல இருந்து கீழே வந்த கோடு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிருக்கேன்ல அது. இப்ப இதையும் V ஷேப்ல தைக்கணும். கோட்டுக்கு நேரா தைக்காம கோட்டுக்கு பக்கத்துல இருந்து தைக்கணும். 2 இன்ச்சு வரையும் தான் தைக்கணும், அதுக்கு மேல தைக்க கூடாது. அவ்வளவுதான். இந்த பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது எதுக்கு குத்துனதுன்னா இது இப்படி நகராம இருக்கிறதுக்காக, இது நல்லா நீட்டா தைக்கணுன்றதுக்காக தான் இது பின் பண்ணிருந்தோம். இப்ப தச்ச பிறகு இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த V ஷேப் தச்சிருக்கேன் பாருங்க, இதை நம்ம கட் பண்ணணும். இப்ப இந்த கோடு இருக்கு பாருங்க, இந்த கோட்டுக்கு நேர நம்ம கட் பண்ணணும். பொறுமையா கட் பண்ணுங்க, வேகமா கட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி ஷார்ப்பு நாட்ச் வரைக்கும் கட் பண்ணுவோம். அந்த கூர் இருக்குல்ல, அந்த கூர் வரைக்கும் கட் பண்ணுவோம். ரைட்டா? கட் பண்ணும்போது மெயினா இந்த V கிட்ட வரைக்கும் கட் பண்ணணும். நூலுக்கு கீழே
வெட்டிடக்கூடாது. சரியா? அதே மாதிரி இந்த பக்கம். ஸோ இந்த பக்கம் வெட்டும்போது பாருங்க, இந்த கோட்டுக்கு நேராக நம்ம கட் பண்ணலாம். ஆனால் அந்த நம்ம தச்ச வி வரைக்கும் தான் கட் பண்ணணும். வியை விட்டு கீழே இறங்கிடக்கூடாது, நூலை கட் பண்ணிடக்கூடாது. சரியா? இப்போ இதை நல்ல பக்கமாக நம்ம திருப்பணும். ஓகேவா? பாருங்க, இதை நாங்கள் பேக் சைடில் ஜாயின் பண்ணணும். ஓகேவா? இப்போ இது வந்து இருக்கட்டும். இந்த துணி இருக்கு பாருங்க, ஷோல்டர், அதை இப்படி வச்சிருக்கேன். இந்த சைடோட ஷோல்டர் இப்படி வச்சிருக்கேன். சரியா? இப்போ நம்ம என்ன செய்யணும், பேக்கோட துணியை வந்து போடுறோம் இதுக்கு மேலே. இதை நல்ல பக்கம் மேலே வர மாதிரி வச்சிருக்கேன். இப்போ கெட்ட பக்கம் மேலே வர மாதிரி வைக்கணும். உள்ளுக்கு நல்ல பக்கம் வர மாதிரியும் வெளியில கெட்டது இருக்கிற மாதிரியும் வைக்கணும். இப்போ நம்ம இதை ஷோல்டர்ல இருந்து தான் தைச்சிட்டு போகணும். ஸோ ஷோல்டர்ல இருந்து இப்படி தைக்கணும். சரியா? வச்சா உங்களுக்கு இந்த இது ரெண்டா பிரியுது பார்த்தீங்களா? அதை ரெண்டா பிரிஞ்சதோடைய அப்படியே ஸ்ட்ரெயிட்டா தைக்கணும். இங்கே பாருங்க, ஷோல்டர் எப்படி இந்த ஷோல்டரும் இந்த ஷோல்டரும் ஜாயின் பண்ணிட்டு இதுல உங்களுக்கு கழுத்து அகலம் இருக்கும் பாருங்க பேக் சைடு, அதை இந்த காலர்ல ஜாயின் வரும் ஸ்ட்ரெயிட்டா. அடுத்தது இந்த ஷோல்டரும் இதோட ஷோல்டரும் ஜாயின் பண்ணும். இதோட ஷோல்டரும் இதோட ஷோல்டரும் ஜாயின் பண்ணும். அப்ப ஒரு ஸ்ட்ரெயிட் துண்டா நீங்க ஜாயின் பண்ண போறீங்க. ஓகேவா? பின்னுக்கு இருந்து பார்த்தா ஸ்ட்ரெயிட் துண்டா ஜாயின் பண்ண போறீங்க. ரைட்டா? இந்த கோட் மட்டும் தனியா தைக்கிற வீடியோ ஆல்ரெடி இருக்கு, நீங்க அதுலயும் பார்க்கலாம். இப்போ இந்த சைடு ஷோல்டர் இருக்கு பாருங்க, இந்த ஷோல்டர்ல இப்படி ஸ்ட்ரெயிட்டா கொஞ்சம் நம்ம கட் பண்ணிக்கணும். நிறைய கட் பண்ணக்கூடாது, லைட்டா நாட்ச். அப்பதான் நம்மளுக்கு ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இந்த வெட்டி இருக்கும் பாருங்க, அதுக்கு கீழே வரைக்கும் தைக்கணும். வெட்டினதோட தைச்சு திருப்பினீங்கன்னா ஹோல்ஸ் வந்துடும், ஓட்டை வந்துடும். அதனால இப்போ நம்ம தைக்கும் போது இந்த இடம் வருது பாருங்க, இந்த இதுக்கு இந்த ஹோல்ஸ் இருக்குல்ல வி ஷேப், இதுக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் தைக்கணும். இப்போ நீங்க தூக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தலை வச்சு நீங்க தைக்கலாம். இல்ல உங்களுக்கு அடையாளம் இதுக்குமே வேணும்னாலும் இதுக்கும் சேர்த்தே நீங்க கொஞ்சம் வெட்டிக்கலாம். அப்போ உங்களுக்கு பார்க்கும்போது ஈஸியா புரியும். எதுக்கு இது வெட்டுறதுன்னா அப்பதான் உங்களுக்கு இந்த ஷோல்டர் தனியாவும் காலர் தனியாவும் பிரிஞ்சு கொடுக்கும். அப்ப தைக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்குதான். அந்த வி ஷேப்க்கு கொஞ்சம் கீழே வர வரைக்கும் தைக்கணும். இப்போ இதுவும் இதுவும் ஈக்குவலா வரணும். சரியா? இதுவும் இதுவும் ஈக்குவலா வரணும். இந்த இதுவும் இதுவும் ஈக்குவலா வரணும். இன்கேஸ் உங்களுக்கு உங்களோட இந்த பின் துண்டு அளவை விட இந்த காலர் அளவு கூட இருக்கு அப்படின்னா நீங்க இதுல இப்படி வச்சு எவ்வளோ துணி கூட இருக்கோ அவ்வளோ துணியை நாங்க ஒரு தையல் போட்டுருவோம். எவ்வளோ துணி கூட இருக்கோ அவ்வளோ துணியை ஒரு தையல் போட்டுருவோம். ரொம்ப கூட இருக்கு, இதை விட நல்லா கூட இருக்கு, உங்களுக்கு சைஸ் வந்து ரொம்ப சின்னது அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கோ அதை வெட்டிடலாம். 4 இன்ச்சை மட்டும் விட்டுட்டு வெட்டிடலாம். இப்போ இந்த நாட்ச் வருது பாருங்க, அது வரைக்கும் தைக்க போறேன். கிட்ட இது வரைக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்த சைடு ஷோல்டர், இந்த சைடு ஷோல்டரை இந்த பக்கமா திருப்பி தைக்கிறேன். அப்ப நமக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக இந்த வி ஷேப் திரும்பி பாருங்க, சென்டர்ல ஷோல்டர் ஜாயின் பண்ற வரைக்கும் இது வெட்டிக்கணும். அதுக்கு நேரா இந்த பீஸ்லயே வெட்டணும். ரொம்ப வெட்டக்கூடாது. அது வெட்டினாலும் ஜாயின் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக ஓகேவா?
இப்போ பாருங்க துணி இவ்வளோ சுருங்கி வருது பாருங்க. இந்த நாட்சும் இந்த சென்டரை இப்படி வச்சுக்கிட்டு இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த காலரில் இருக்கிற பீஸ் வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகேவா, அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதை ஸ்ட்ரெயிட்டாக தச்சிடணும். காலரு எக்ஸ்ட்ராவாக 3 இன்ச்சு விட்டோம்ல, அந்த பீஸ் அந்த துணி. இங்கே 2 பீஸ் தனித்தனியாக வெட்டிடும். இதை கட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கொஞ்சம் கேப் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல முதல்ல ஒரு தையல் போட்டுறணும். இந்த சென்டரில் இருக்கிற துணியை இப்படி 2ஆக பிரித்து வச்சுட்டு தான் நம்ம தைக்கணும், அப்படியே தைக்கக்கூடாது. இந்த ஸ்டார்ட்ல இருந்து இன்னொரு தையல் போடணும். இதுல இருந்து இன்னொரு தையல் ஸ்ட்ரெயிட்டா போடணும். ஓகே, தச்சாச்சு. இப்போ இந்த காலர் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆட்டோமேட்டிக்காவே இந்த காலர் வந்து நமக்கு இப்படி மடங்கிடும். ஆட்டோமேட்டிக்காவே இப்படி மடங்கிடும். ஸோ நம்ம என்ன செய்யணும், இதை ஸ்ட்ரெயிட்டா ஒரு தையல் போட்டுட்டு வந்துட்டு இங்கே நான் வெட்டியிருக்கேன் பாருங்க, இந்த வெட்டின பீஸை உள்ள இதுக்குள்ளே தள்ளிட்டு இப்படியே தைக்க வேண்டியதுதான். இந்த வெட்டின பீஸை உள்ள இப்படி தள்ளிட்டு இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இது தைக்க வேண்டியதுதான். ஓகேவா, இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தைக்கணும். எது ஃப்ரண்ட்ல இருந்து அப்படியே இந்த பின் துண்டை மட்டும் உள்ள தள்ளிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தைக்க வேண்டியதுதான். உள்ளே போனாலும் பரவாயில்ல, அது போகலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் இப்படியே கூட காலரை தைச்சிக்கலாம். சரியா, நான் இப்போ தைச்சி காட்டுறேன் பாருங்க. இதை நம்ம என்ன செய்யணும், ஒரு மடிப்பு இப்படி போட்டுக்கணும். ஒரு மடிப்பு சரியா போட்டுட்டு இப்படி வச்சு தைக்கணும். இந்த காலர் கிட்ட மடிக்கும் போது இந்த துணியை 2ஆக விரிச்சு வச்சுட்டு தான் மடிக்கலாம். சரியா, ஒரு பக்கமாக வரக்கூடாது, 2 பக்கமும் பாதி பாதியாக விட்டுட்டு சின்ன மடிப்பு ஒன்று போட்டுருவேன். போட்டு அப்படியே 2ஆக மடிக்கிறேன். சரியா, சென்டர் மேட்ச்சு இந்த சென்டர் தான் கரெக்டாக வரும். ஓகேவா, அதே மாதிரி இந்த காலரில் நம்ம வெட்டி இருக்கோம் ஷோல்டருக்கு, அதுவும் பார்த்து உள்ளே போகிற மாதிரி வச்சு அதே மாதிரி இந்த நாட் இருக்கு பார்த்தீங்களா, இதை ஏன் அதை வெட்டுறோம்னா, அது வெட்டினாதான் இதுக்குள்ள போகும். ஓகேவா, அதனால நிறைய மடிக்கக்கூடாது, 1/4 இன்ச் மடிச்சா. இது இப்படியே ஸ்ட்ரெயிட்டா மடிச்சு முடிச்சு ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போகணும். அவ்வளோதான். இப்போ இந்த நேருக்கு கொண்டு போகும்போது கீழே மட்டும் இங்கே தருங்க, ஒரு 2.5 இன்ச்சு விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போகணும். 2.5 இன்ச்சு மடித்த பிறகு 2.5 இன்ச்சு வர மாதிரி. ஓகேவா, நீங்கள் அளந்து பின் பண்ணிட்டு கூட தைக்கலாம். ஏன் அந்த 1/4 இன்ச்சு டிஃப்ரெண்ட்டில் வைக்கிறேன்னா, கொஞ்சம் நம்ம இந்த ஹுக்ஸ் பட்டி லூப் பட்டின்ற மாரி வரும்ல, நீங்கள் ஃபைனலாக தைக்கும் போது பாருங்கள். அவ்வளோதான். இது ஒரு
மடித்து இப்படி தைச்சி ரெடியாக வச்சுக்கணும். சீமுக்கு வெட்டி இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல தைச்சி ரெடியாக வச்சுக்கணும். இப்போ கையை வந்து ஜாயின் பண்ணணும். கை ஜாயின் பண்ணும்போது ஃப்ரண்ட்டு பக்கம் இந்த நாட்ச் வெட்டி இருக்கும் இல்லையா, அது முன் பக்கம் வர மாதிரி வைக்கணும். கீழே இருந்து ஜாயின் பண்ணிட்டு வரேன். பஃப் கை தைக்க போகிறேன். முன்பக்கம் இந்த மாதிரி குட்டி நாட் வெட்டி இருக்குல்ல, அது ஃப்ரண்ட்டுக்கு வர மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து பஃப் கை வைக்கணும். பஃப் கை வைக்கிறதுக்கு கரெக்டாக இந்த சென்டர் நாட்ஸ் இருக்கு பாருங்க, இதே சென்டரில் வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த நாட்ஸ் வந்து சென்டரில் இருக்கணும். அப்போ இதில் இருந்து ஒரு 4 பீஸ் இந்த பக்கம் கையில் பிடிச்சி அப்படி வச்சுக்கிறேன். 4 வச்சா போதும். ஓகேவா, 4 வச்ச பிறகு எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வைக்கலாம். ஸோ சென்டரில் இருந்து 4 இன்னும் 1 வரல, கரெக்டாக 4 தான் வரும். அப்படியே அதே மாதிரி இன்னொரு 4 ப்ளீட் வைக்கலாம். இதை நீங்கள் ஆப்போசிட்டில் வைக்கிறதுனாலும் வைக்கலாம், இல்லை அப்படியே கண்டினியூவாக வைக்கிறதுனாலும் வைக்கலாம், உங்கள் விருப்பம் தான். சரியா, நான் அப்படியே கண்டினியூவாக வைக்கிறேன். ஸோ ஆப்போசிட் திருப்பி வச்சிங்கன்னா அது ஒரு டிசைனாக இருக்கும், கண்டினியூவாக ஒரே ஷேப்பில் வச்சிங்கன்னா அது ஒரு டிசைனாக இருக்கும். ஸோ பஃப் வந்து எப்படியோ நம்ம தைக்கலாம், நமக்கு பிடிச்ச மாதிரி தைச்சிக்கலாம். 3 ப்ளீட் வந்து கிட்ட கிட்ட வச்சுக்கலாம். 4 வைக்கணும், இன்னொன்று வச்சுக்கலாம். வச்சு செட் பண்ணிட்டு தைக்க வேண்டியது. 4 பீஸ் தைச்ச பிறகு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தைங்க. இப்போ இந்த தையல் போடணும். பேக் சைடு துணியில் கீழே வந்து சென்டர் நாட்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இவ்வளோ சீம் நமக்கு தேவைப்படாது. ஜம்ப் சூட்டுக்கு ஒரு இன்ச்சு சீம் இருந்தால் போதும். நம்ம ஏன் 2 இன்ச்சு விட்டுருக்குறோம்னா, மெயினாக இந்த மாதிரி ஓப்பனுக்கு மாறும்போது நமக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். சரியா, இப்போ இதுக்கு நேர இதை வைங்க. ஓகேவா, இங்கே ஈக்குவலாக இருக்கா, இப்படி இருக்கட்டும். அடுத்தது அதுக்கு மேலே வலது கை பக்கம் உள்ள பீஸை வைங்க. சரியா, இப்போ இந்த 2ம் சென்டர் இருக்கு இல்லையா, இந்த 2த்துக்கும் சென்டர், இந்த 2ம் இருக்கு, மேலே மேலே வச்சிருக்கேன். இந்த 2த்துக்கும் சென்டர் இருக்கு பாருங்க, அதை 4ஆ மடக்கி வச்சு நாட்ச் வைக்கிறேன். ஓகேவா, இந்த நாட்சை கொண்டு வந்து இதில் வைங்க, சென்டர் பார்த்து. ஓகேவா, இதில் ஒரு பின் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தெளிவாக புரியறதுக்காக. சரியா, இது இந்த பக்கம் வரும். ஒரு 1/2 இன்ச் மட்டும் உங்களுக்கு குறையும். அடுத்தது இது இந்த பக்கம். சரியா, ஒரு 3/4 இன்ச் வரைக்குமே குறையும். அடுத்ததாக இதை வந்து நம்ம பேண்ட்டில் ஜாயின் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு தையல் போடணும். நீங்கள் 2-3 தையல் கூட போடலாம், ஒரு தையல் போட்டாலும் பரவாயில்ல. சரியா, ஆனால் போடும்போது ரிவர்ஸ் தையலெல்லாம் போட்டு நீங்கள் வந்து தைச்சி வைங்க.
பார்த்து மறுபடியும் நாட்ச் வெட்டிக்கோங்க. கண்டிப்பாக வெட்டணும். சரியா? நாட்ச் கண்டிப்பாக வெட்டணும். ரைட். இப்போ நம்ம வந்து ரெண்டு சைடும் வந்து ஜாயின் பண்ணுவோம். ரைட்டா? இப்போ இந்த நாட்ச் இருக்கு பாருங்க, பேக்கோட நாட்சும் ஃப்ரண்டோட நாட்சும் ஈக்குவலாக வச்சுக்குவோம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு சீம் எவ்வளோ விட்டுருக்கிறீங்க, 2 இன்ச்சு விட்டுருக்கிறீங்கன்னு சொன்னால் 2 இன்ச்சை இதுல இருந்து இந்த பேக்கோட அளவுல இருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் பின் பண்ணிக்கிறேன். இப்படி இருக்கட்டும். இப்போ கை சுற்ற அளவு எவ்வளவோ அதை நீங்க வந்து மார்க் பண்ணுங்க. உங்களோட கை சுற்றளவு எவ்வளவோ அதை 2ஆ பிரிச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கை சுற்றளவு 9.5 இன்ச்சு அப்படின்னா வந்து 4.25 வரும். 4.25க்கு மார்க் பண்ணி இதுல ஒரு பின் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்தது உங்களோட மார்பு சுற்றளவு. நீங்க எக்ஸாக்டா 2 இன்ச்சு தான் சீம் விட்டுருக்கீங்க, இல்ல 1.5 இன்ச்சு தான் சீம் விட்டுருக்கீங்க அப்படின்னா இதுல இருந்து அந்த அளவை மார்க் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வந்து இப்படி நாட்ச் வெட்டி வச்சிருக்கீங்க, உங்களோட மார்பு சுற்றளவு ஆமுல் வச்சு மார்பு சுற்றளவு மார்க் பண்ணி நாட்ச் வெட்டிருக்கீங்கன்னா இந்த தையலும் இந்த நாட்சும் ஈக்குவலா வந்து உங்களோட இடுப்பு சுற்றளவை இங்க மார்க் பண்ணி நேரா ஒரு தையல் போடலாம். ஆனா நம்ம பேண்டோட அளவை கண்டிப்பா பார்க்கணும். சரியா? இப்போ 2 சைடும் நான் பின் பண்ணிட்டு பேண்ட் அளவை பார்க்குறேன். ஸோ இதுவும் பின் பண்ணிக்கலாம், ஆமுலையும் பின் பண்ணிக்கிறேன். பின் பண்ணிட்டா நமக்கு ஈஸியா இருக்கும், அதுக்காக தான். ஓகேவா? இதுக்குள்ள ஆல்ரெடி பின் பண்ணி இருக்கு. அதே மாதிரி இந்த சைடும் பின் பண்ணணும். ஸோ இந்த சைடு நான் பின் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். 2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சரியா? கை சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கேன், இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணலை. ஏன்னா நம்ம ஜம்ப் சூட்டில் பேண்ட்டில் என்ன அளவு இடுப்பு இருக்கோ அதே அளவு இடுப்பு தான் இதுலேயும் வைக்கணும். இப்போ பேண்ட்டோட இடுப்பு அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். சரியா? இப்படி வச்சுட்டு இந்த கிராச் ஏரியா இருக்குது பாருங்க, அதில் இருந்து இது எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, 9 இன்ச்சு இருக்கு. சரியா? இதே 9 இன்ச்சு அதுக்கும் வரணும். அதே மாதிரி இந்த பேண்ட்டை 4ஆ மடிச்சிட்டு நாங்கள் நாட்ச் வெட்டி வைக்கணும். கிராச் ஏரியாவிலேருந்து அப்படியே 4ஆ மடிச்சிட்டு சைடில் நாட்ச் வெட்டி வைக்கணும். அடுத்ததா இந்த சென்டர்ல இருந்து 9 இன்ச்சு இடுப்புக்கு நம்ம மார்க் பண்ணணும். 2 சைடுமே இதே மாதிரி தான் மார்க் பண்ணணும். இது பேண்ட்டோட இடுப்பு சுற்றளவு அளவை நான் வந்து மேல் ப்ளவுஸுக்கும் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ கையிலிருந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தைக்க வேண்டியது தான். இப்போ சைடை ஜாயின் பண்ண வேண்டியதுதான். கம்பல்சரி இல்லை, ஆனால் வெட்டும் போது நம்ம அப்படி வெட்டி ஜாயின் பண்ணும்போது நல்லது. இப்போ ஒரு சைடு ஜாயின் பண்ணியாச்சு, இன்னொரு சைடும் ஜாயின் பண்ணிக்கலாம்.
2 தையல் போட்டாச்சு. இப்போ இந்த சைட் பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம், தேவையில்லை. இடுப்பு வந்து ஜாயின் பண்ணால் இந்த ஜம்ப் சூட் ரெடி. ஓகேவா? இதை வந்து இப்படியே வச்சுக்கலாம், இப்படி கெட்ட பக்கமாகவே இப்படியே வச்சு, இது நல்ல பக்கமாக வச்சுருக்கேன் பேண்ட்டு. சரியா? இந்த கிராச் ஏரியா இருக்கு பாருங்க, இந்த கிராச் ஏரியாவில் உள்ள சென்டர் கேப்ல இருந்து கொண்டு வந்து ஒரு கிராச் ஏரியாவை பேக் சைடில் பின் பண்ணுறேன். பேக் சைடில் நாட்ச் வெட்டிச்சேன் பாருங்க, அந்த இடத்துல பின் பண்ணுறேன். ஓகேவா? அடுத்த கிராச் ஏரியாவை ஃப்ரண்ட் பக்கம் நாட்ச் வெட்டிச்சேன் பாருங்க, அதில் பின் பண்ணணும். கிராச் ஏரியாவை தான் பின் பண்ணணும். நீங்கள் இந்த டாட்ஸ் வெட்டினதோ சைடு எதுவுமே பின் பண்ணக்கூடாது. இப்போ அடுத்தது இந்த சைடு இருக்கு பாருங்க, இந்த சைடு ஜாயின் பண்ணியிருக்க சைடு, அதுவும் இந்த பேண்ட்டில் சைடு நான் நாட்ச் வெட்டியிருக்கேன் பாருங்க, அதையும் ஒன்றா பின் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த பக்கம் இந்த சைடில் நாட்ச் வெட்டியிருக்கேன் பாருங்க, அதையும் இது சைடு ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்க ப்ளவுஸ், அதையும் ஜாயின் இப்படி பின் பண்ணிட்டு நம்ம தைச்சோம்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். அதுக்காக தான். இன்னொன்று, நம்ம இந்த வட்டம் கரெக்டாக இருக்கான்னு தைக்கிறதுக்கு முன்னுக்கு நம்ம பார்த்துட்டு தான் தைக்கணும். வட்டம் கரெக்டாக இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து மிஸ்டேக் ஆகிடும். இப்போ பாருங்க ஈக்குவலாக இருக்கு, கொஞ்சம் கூட லூஸு டைட்டு எதுவும் இல்லை. அப்போ நம்ம இது வட்டமாக இப்படியே தைச்சிட்டு இந்த ப்ளவுஸை இப்படி நீங்கள் திருப்பினீங்கன்னா பேண்ட் வந்து ரெடி ஆகிடும், ஜம்ப் சூட்டு ரெடி ஆகிடும். ஓகேவா? இப்போ இது பின் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன்ல, இதை நம்ம அப்படியே வட்டமாக தையல் போடணும், 2 தையல் போடணும். சரியா? சென்டர்ல இருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? அப்படியே ரவுண்டாக நம்ம வந்து தைக்கணும். தைக்கலாம், ஊசியை கலட்டிட்டு தைக்கணும். இதை ஓப்பன் பண்ணணும். இது பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு. ஓகேவா? இது இப்படி வரும், இது இப்படி வரும். ஸோ இந்த ஓப்பன் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அது வரைக்கும் வச்சுக்கலாம். பட்டன் உங்களுக்கு எவ்வளோ தூரம் விரும்புகிறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் பட்டனை வச்சுட்டு இந்த சென்டராக பார்த்து வைக்கணும். இந்த சென்டரில் நீங்கள் பட்டன் வச்சாதான் உங்களுக்கு இதுலேயும் சென்டரில் இப்படி வரும். அப்போ இது உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். இது இப்படி வரும். ஜம்ப் சூட் வந்து ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம பெல்ட்டு வேணும்னா நம்ம பெல்ட்டு தைச்சிக்கலாம். அதுக்கு இந்த சைடில் ஒரு சின்ன லூப் மாதிரி நீங்கள் வந்து தைச்சிக்கணும். நம்ம பேண்ட்டுக்கு லூப் வச்சுருப்பாங்க இல்லையா பெல்ட்டு போடுறதுக்கு, அந்த மாதிரி நீங்கள் 2 சைட்லேயும் தைச்சிக்கலாம். சென்டரில் வேணும்னா கூட வைக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். நார்மலாக பெல்ட்டு வந்து நீங்கள் தைச்சிட்டு இதில் நீங்கள் போட்டுக்கலாம்.